Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கடப்பமடை மக்கள் முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஆனது 2700 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த 2700 ஏக்கர் சுமார் 250க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கும் நிலையில் டையிங், ரயான் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், கண்ணாடி உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், மெத்தை தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த பகுதி அருகே இருக்கும் கடப்பமடை என்ற இடத்தில் தண்ணீர் முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளதாக அந்த பகுதி மக்களானது வேதனை தெரிவித்தனர். சார் வணக்கம். இப்போ நீங்கள் எந்த பகுதியில் குடியிருக்கீங்க? தண்ணீர் இந்த பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குது? கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. கடப்பமடை என்கிற ஊர் பார்த்திங்கன்னா பெருந்துறை டவுன் பஞ்சாயத்துக்கு சேர்ந்ததுங்க. இப்போ பெருந்துறை நகராட்சியை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடந்த 2 வருடங்களாக இந்த தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு இருந்து வருகிறதுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குதுங்க. இந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லைங்க. எங்களுக்கு தண்ணி அளவு 350 டிடிஎஸ் தான் இருந்ததுங்க. இப்போ இந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தண்ணீரோட டிடிஎஸ் அளவு பார்த்தீங்கன்னா 3500க்கும் மேற்பட்டு தான் இருக்குதுங்க. நாங்கள் மாசு கட்டுப்பாடு இருந்து 2 வருடங்களாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். மந்த்லி ஒன்ஸ் டிடிஎஸ் அளவு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு 350லேருந்து 1000 டிடிஎஸ் ஆச்சுங்க. 1500, 2000, 2500, 3000, 3500 போயிருக்குது. இல்லையா அந்த டிடிஎஸ் அளவு எதனால் இன்க்ரீஸ் ஆச்சு? அந்த தண்ணி மஞ்சள் கலரில் ஆயிடுச்சுங்க. இப்போது அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த தண்ணியோட எந்த கம்பெனிலேருந்து வருது, இந்த தண்ணியிலேருந்து டெஸ்ட் எடுத்து எதனால் இதாச்சுன்னு சொல்லி எந்த கம்பெனி மேலே ஒரு நடவடிக்கை இன்ன வரைக்கும் ஏற்படுத்தலைங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எத்தனை மக்கள் குடியிருக்கீங்க? இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது? இது சம்மந்தமாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் அவங்கள்ட்ட தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன மாதிரி பதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நாங்கள் ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மக்களுங்க. இங்கே இந்த புலங்கள் இந்த வட மாநில தொழிலாளர்கள் சொல்லி ஒரு 1800 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் வளர்ப்பு எல்லாம் எங்களுக்கு பிரதான தொழில் அதுதான். நாங்கள் விவசாயம் தான். நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இந்த தொழில் இங்கே இருக்கிறோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாசு கட்டுப்பாட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் எல்லாத்துட்டையுமே நாங்கள் தகவலை முதல்ல 2 வருடமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த 2 வருட காலமாக எங்கே நாங்கள் போய் சொன்னதுக்கு கண்துடைப்புக்காக சும்மா வருவாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு உடனடியாக இந்த பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. இப்படியே கடந்த 2 வருடங்களாக இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்காட்டி தான் இந்த டைம் நாங்கள் ஒரு தேர்தலை தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் உண்டான பதில் கேட்கலான்னு இருக்கிறோங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? இது 2 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க கேட்கலான்னு இருக்கிறேங்க. இப்போ இன்னும் 1 மாத காலம்தான் தேர்தல் இருக்குது. இந்த நிலையில் இந்த பகுதி வேட்பாளர்கள் இந்த பக்கம் ஓட்டு கேட்க வருவாங்க. இந்த நிலையில் உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்குது? கண்டிப்பாக எங்கள் தேர்தல் நிலைப்பாடு தேர்தலுக்கு ஓட்டு போடுறங்கிற எண்ணமே எங்களுக்கு போயிடுச்சுங்க. மேலுமே எங்களுக்கு தண்ணீரை வாழ்வாதாரங்க. மனிதனுக்கு நிலம், நீர், காற்று, சரிங்களா? இந்த 3 தான் வாழ்க்கையில் மனிதனுக்கு நிரந்தர ஆதாரம். ஓட்டெல்லாம் எங்களுக்கு ஆதாரம் கிடையாதுங்க. ஓட்டு இருந்தால் நாங்கள் சாப்பிட முடியுங்களா? ஓட்டு இருந்தால் ஓட்டு போட்டோம்னா உடனே எங்களுக்கு சாப்பாடு வந்துருங்களா? இந்த 2 வருட காலமாகவே எங்களுக்கு எந்த நடவடிக்கை எதுவுமே ஏற்படுத்தலை. அப்புறம் இனிமேல் எங்கே எந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக எங்களோட நிரந்தரமாக அந்த தீர்வு தண்ணிக்கு பிரச்சனை நிரந்தர தீர்வு இல்லை அப்படின்னா ஓட்டை புறக்கணிக்கலான்னு தான் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் அனைவருமே அதோட எண்ணத்தில் தான் இருக்கிறோம். தண்ணிக்கு நிரந்தர தீர்வு எப்போ கிடைக்குமோ அதுதான். ஏன்னா சிப்காட் இருக்கிறதே எங்களுக்கு அந்த பக்கங்க. சிப்காடுக்கு இந்த பக்கம் தான் நாங்கள் இருக்கிற மக்கள் எல்லாமே வாழ்றது. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா சிப்காடு எதுவுமே கிடையாது. இப்போ சிப்காடு இருக்கிற ஏரியாவுக்கு அந்த பக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த இதே நடவடிக்கை எடுக்காது இருக்கிறாங்க. சிப்காடுக்கு இந்த பக்கம் கெட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போக பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. அப்போ அங்கே என்ன இப்போ நான் என்னங்கன்னா சிப்காட்டை சுற்றி இல்லை. இப்போ அவங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் இப்போ தண்ணி பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பார்த்தீங்கன்னா சிப்காடுக்கு அந்த பக்கம் போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு எந்த தண்ணியுமே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து இளங்கோவன்.